பகுதி மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இப்போ எதுக்கு மாவட்ட செயலாளர் இப்போ உங்கள் ஊருக்கு எதுக்கு வந்திருக்காருன்னா கிறிஸ்துமஸ் பண்டிகை. இப்போ முதல்ல ராயம்பேட்டை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ராயம்பேட்டைனா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு சர்ச்சு, இந்த சர்ச்சை பற்றி என்னன்னா 1925 கட்டின சர்ச்சு. 1902 கட்ட ஆரம்பிச்சு 1925 கட்டி முடிச்ச சர்ச்சு. இது ஒரு பெல் இருக்கு. இந்த பெல் வந்து ஜெர்மனியிலிருந்து அப்பயே ஜெர்மனியிலிருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்தது. இது எதுக்கு இந்த பெல்லை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சுத்தி இருக்க நம்ம மக்களுக்கு இன்னைக்கு நம்ம மொத்த மக்களுக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு எதுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோமோ இல்லையோ, கிறிஸ்தவ மதத்துக்கு உங்க மகிழ்ச்சியில உங்களோட மகிழ்ச்சியில பகிர்ந்துக்கணும். பெண்கள் 7200. இப்போ எங்கள் தளபதி, எங்கள் தலைவர் தளபதி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எங்கள் தலைவர் தளபதி உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளை தான். இது அவர் உங்கள் ஊர், அவர் நீங்கள் தான் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் எங்களை உங்கள் ஃபங்க்ஷன் உங்களால் தான் பார்க்கணும். நம்மளோட மாமா சிரஞ்சீவி மாமா ஒன்றிய செயலாளர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ராயப்பம்பட்டியில் எங்கள் ஓட்டு எத்தனை அப்படின்னு ஒரு தடவை பேசிகிட்டு இருந்தோம் முன்னாடி. அப்போ 7500 ஓட்டு, 7700 ஓட்டுன்றாரு. ஏன் மாமா 7700 ஓட்டு? நன்றி. சுபாஷ் அவர்களுக்கும் வருவர் என்ற வரவேற்கிறேன். மாவட்ட செயலாளர் அண்ணன் லெப்ட் பாண்டி ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் அருமையான மாலை வணக்கம். நம்ம இப்போ நாங்கள் தமிழக வெற்றிகளாக சார்பாக வந்து இது நாங்கள் ஓட்டாக மாற்றுறதுக்கோ உங்களை ஓட்டர்ஸ்லாம் பார்க்கலாம் வரலாமா. நாங்கள் மக்களை மாறும்போது தொடர்ந்து ஒரு 15 ஆண்டாகமாக கிறிஸ்துமஸ் விழா, ரம்ஜான் பண்டிகை, பொங்கல் விழா இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு பேரும் கொண்டாடிட்டு வரோம். அதில் ஒரு பாடு இன்னைக்கு ராயப்பேட்டையில் முதல்ல நிர்வாகிகள் இல்லாமல் இருந்தாங்க. அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறோம். நினைக்க வேணாம், எங்களை அப்படி நினைக்கிறாங்க. நாங்கள் வந்து எல்லாமே எங்கள் தளபதியாக வந்து உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களுக்கு மகனாவோ அண்ணனாவோ உங்கள் பிள்ளையாவது அவர் பார்த்துது அப்படி நம்பிக்கை உள்ள வர. ஏன்னா அன்னையோட சொன்னார், ஈரோட்டிலோட சொன்னாங்க, உங்கள் நம்பிக்கை வரலாமா நம்பலாமா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம நம்பிக்கையை வர சொன்னோம். ஏன்னா யாரும் ஓட்டாக பார்த்து அவங்களை வந்து சந்திக்க வர கிடையாது. நாங்கள் தொடர்ந்து நாங்கள் மக்களை 15 ஆண்டு காலமாக தேனி மாவட்டத்தில் பல்வேறு பதில் நாங்கள் நிறையா நிகழ்வு பண்ணியிருக்கோம். இதே பள்ளிவாசல் தேனியை சுத்தம் பண்ணியிருக்கோம். எங்களோட நம்ம செலவில் கோயிலுக்கு நிறைய பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்கோம். சர்ச்சுகளுக்கு சில முடிஞ்ச உதவி செஞ்சுருக்கோம். அதன் ஒரு பகுதியிலே ராயப்பேட்டையில் வந்து நம்ம கிறிஸ்தவ மக்கள் அதிகம் கேள்விப்பட்டோம். அப்புறம் நம்ம இந்த விட்ட கிறிஸ்மஸ் வழிபாட்டை அந்த மக்களோட கொண்டாடுவோம், ஒரு நம்பிக்கை கொடுப்போம். ஏன்னா எல்லாமே வந்து 70 வருஷம் 50 வருஷம் அரசியல் பண்ணிட்டா அவங்க உங்களை எந்த இடத்துல நிப்பாட்டிக்கிறது உங்களை பார்க்கவே தெரியுமா. போகிற விவசாயிகள் ஒரு கூலியிலாத்தின் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே தெரிவித்து வந்து நம்ம வீட்டில் நம்ம பிள்ளையை படிக்க வைக்கணும்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம பிள்ளை ஒரு வேலை வாங்கி தரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று பாதுகாப்பு வளர்த்து கொண்டு போய் கரை சேர்த்து எவ்வளோ கஷ்டப்படும்ன்றது தாய்மார்கள் உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த கஷ்டத்தை இனிமேல் தமிழை வெட்டிக்கிறோம், தோளோடு தோல் நாங்கள் இப்போம்மா. அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, நான் 2026 ஆட்சிக்கு வந்த பிறகு வீடு கார் பைக் வாங்குறதுக்கு ஒரு வசதி வாங்கி உருவாக்கிடுவோம். நாங்கள் காரணம்டா அந்த வீடு வாங்கணும்டா, ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும்டா, ஒரு வீட்டில் ஒருத்தர் படிச்சிருந்தா போதும். அவன் ஒன்று அரசு வேலைக்கு அனுப்பிச்சு, இல்லாட்டி அவன் சுயமாக தொழில் பண்ணுறதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணுன்ற அதே அர்த்தமா. அப்படி உருவாக்கி கொடுத்துட்டு நம்ம போய் நம்ம காசே வாங்கி நம்ம வரி காசு வாங்குறியா, அதை வாங்கிட்டு நம்ம ஓசீட்டு கொடுத்துறியா. ஏன்னா நம்ம ஓசீட்டு வாங்குறோம்னா பொதுவெளியில் நக்கல் அடிக்கிறாங்க. அமைச்சர்லாம் பார்த்தா தெரியும், ஓசி பஸ்ஸில் போகிறீங்க, ஓசி டிவி தரோம்யா. ஓசி கிடையாது, எங்கள் வரி காசு, நான் கொடுத்த வரி காசை வாங்கிட்டேன், நீ எனக்கு ஒவ்வொரு திட்டத்தை கொடுக்குற. எங்கள் தான் நம்ம வீட்டு காசு இருக்கு, ஏன் நம்ம வீட்டு பயன்படுத்த ஏன் கூடாது. தளபதி ஈரோட்டோட பேசினாரு, ஏன் வரி காசை வாங்கிக்கன்னு நீங்கள் ஓசி நாங்கள் ஏறத்தெல்லாம் பேசுறீங்க. இந்த இலவசமே வேணாம்மா. நீங்களுமே வர தேர்தலில் வந்து இலவசம் யாரெல்லாம் தானம் சொல்லணும்னா முழுச தொடச்சவன் எடுத்துருக்காங்க, வேணே வேணாம். அது நம்ம கூட கஷ்டப்படுறது போயிட்டு இருந்தோம். எலக்ட்ரானிக் நம்ம டிவி மிக்சி நம்ம கொட்டி வச்சுக்க, அது பூரா பார்த்தீங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் 1.5 வருஷத்தையும் போகும், அதுக்கடுத்து போடாது. சரிங்களா? ஏன் ஒரு டிவி வாங்க முடியாது நம்ம இருக்கலாம். நம்ம வீட்டுக்கு நம்ம மைண்ட் சம்பாதிச்சோம், ஒரு மிக்சி வாங்கிட மாட்டோம்னா நம்ம இந்த பொருளுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஜெயலலிதா வந்து கருவறையிலேருந்து கல்லறை வரைக்கும் நம்ம திட்டம் வச்சிருந்தாங்க. அந்த திட்டத்தை உடனே திமுக அரசு கொண்டு வந்து செயல்படுத்தாம வச்சுருக்கேன். அப்புறம் கிடப்பில் போட்டு செய்யாமா. அம்மா உணவுகள் எவ்வளோ ஏங்கி இருந்துச்சு.
ஒரு அப்ராய்ஸ் போய் போனேன், நம்ம உள்ளே ஒரு வேலைக்கு போய் டவுன் போய் சொன்னா போய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன். அதை நெருக்கி 80% அடைச்சி வச்சுருக்காங்க. கரெக்டாக அவனுக்கு வருமானம் பத்தலன்றான். ஓசி பஸ் ஒரு பொருள் கரெக்டாக அவனுக்கு வருமானம் சரியாக போகாடா, இதை நம்ம கேட்கலாமாம்மா? இப்படி நிறைய கேள்வி இருக்கு. ஆனால் இலவசம் வரும் தேர்தலில் கண்டிப்பாக தவிர்ங்க. இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்பட உள்ள கூட நாளைக்கு உங்க பிள்ளை குட்டி நல்லா நினைச்சாங்க தமிழக வெற்றிகளுக்கு வாக்களிக்குமா? ஏன்னா அவர் ஒருத்தரே பணம் காசு சம்பாதிக்க அரசியல் உள்ளமா. அவர் பார்க்காத பணமும் கிடையாது, அவர் பார்க்காத புகழ் கிடையாது, அவர் பார்க்காத பேரும் கிடையாது. எல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு பணத்துக்கு 300-400 ரூபாய் சம்பாதிக்கிறது. அது வேணான்னு விட்டு வராருன்னா ஒரு பணம் மாமா சம்பாதிக்குவாரு. அப்படி பணத்துக்காக சம்பாதிக்கிறது சினிமாவில் அடிச்சுட்டு போயிடுவார்ல. இன்னும் 10-20 வருஷம் நீங்க நடிக்கலாம், ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வரும். தாம் பொண்டாட்டி தாம் பொண்ணு நான் நிம்மதியாக வந்து மனுஷன் வாழ்ந்துக்கலாம். இன்னைக்கு கர்நாடக நாயெல்லாம் பேசுறேன், இந்த சீமான் பேசிக்காரங்க பேசும்போது பார்த்தோம்னா ரொம்ப ஏகத்தாலும் பேசுறேன். ஏன்னா அவங்க பேச்சு வாங்கிட்டு அரசியல் வந்துருக்காரு. அதெல்லாம் கிடையாதுமா. நம்ம அந்த மக்கள், தமிழக மக்கள் ஏதோ ஒரு உட்கார வச்சுட்டாங்க, பெரிய இடத்த உட்கார வச்சுட்டாங்க. அந்த மக்களுக்கு இன்னைக்கு உச்சத்தில் இருக்கும்போது நமக்கே இந்த திமுக அரசாங்கம் இவ்வளவு நெருக்கடி இருக்குண்டா, அது நம்ம கஷ்டப்படுற மக்கள், விவசாய கூலிகள் தொழில் பண்ற மக்கள் எவ்வளவு கஷ்டத்தை அணிவிப்பாங்கன்றத அவரை புரிஞ்சார். அதுக்காகவே உள்ளே வந்தார். எனக்கு தொந்தரவு வரும்போது படிப்பறிவு கம்மியாக இருக்க மக்களும் சரி, வேலை வாய்ப்பு தொழில் போட்டுரும் சரி, இந்த மக்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்துவாடா, அந்த மக்களை வந்து நான் ஒரு உச்சம் கொடுத்த மக்களை நான் கண்டிப்பாக அந்த மக்களுக்கு உச்சத்தில் உட்கார வைக்கணும் வந்திருக்காருமா. தொடர்ந்து உங்கள் ஆதரவை தமிழக வெற்றிகளுக்கு எங்கள் தளபதியை கொடுங்க. நன்றி, வணக்கம்மா. நன்றி.